அன்புள்ள சகோதர சகோதரிகளும் நான் இவருக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச இருக்கிற தலைப்பு திருப்பலி பற்றி தான். இரண்டாம் வெட்டிக்கன் சங்கத்தின் போது முதல் புத்தகத்தில் திருப்பலியை பற்றி பேசப்படுது. திருப்பலி நம்முடைய வாழ்வின் மையம், உச்சக்கட்டம் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொரு தடவையும் திருப்பலிக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் உச்சக்கட்டத்தை அடைகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உச்சக்கட்டம் என்றால் என்ன? இதற்கு ஒரு உதாரணம். ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை காதலித்து 9 வருடங்கள் காதலித்து கடைசியில் அந்த 9 வருடம் முடிந்தவுடன் வேற பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அந்த முதல் காதலியின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறான். ஒவ்வொரு தடையும் பிறந்த நாள் வரும்போது அவன் போய் ஒரு பூச்செண்டை வாங்கி கொண்டு அந்த பெண்ணுக்கு கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த பெண் அவளை ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக அந்த பெண் அவளை ஏசுவாள், என்னை விட்டுட்டு போயிட்டு. ஆகவே இது ஒரு உதாரணம். ஏனென்றால் திருப்பலிக்கு நாம் வரும்போது அது ஒரு உச்சகட்டம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவின் ஆழத்தின் உச்சகட்டமாக இருக்க வேண்டும். இந்த கதையில் வரும் வாலிபன் போல நாம் அந்த முதல் பெண்ணுடன் எந்த அன்பும் காட்டாமல், உறவும் காட்டாமல், எந்த அக்கறையும் காட்டாமல், ஆனால் பிறந்த நாள் மட்டும் போய் பூ கொடுக்கறது நம்முடைய வாழ்விலும் நாம் இறைவனுக்கு அப்படித்தான் செய்யலாம். ஏனென்றால் இறைவன் இந்த திருப்பலி உச்சகட்டமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் இறைவனோடு வாழ வேண்டும். வேலை செய்கிறோமோ, வீட்டில் இருக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ சொல்ல நம்முடைய வாழ்வில் ஜெபம், விவிலியம் படிக்கிறது, நினைவில் இறைவனுக்கு நன்றி சொல்கிறது, போற்றி ஆராதிக்கிறது, இதெல்லாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் 6 நாட்கள் நாம் இறைவனோடு வாழ்ந்த பிறகு நாம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த 6 நாட்களுடைய உறவின் உச்சகட்டம் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருப்பலிக்கு வர்றது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? எத்தனை பேர் இது உணர்ந்துருக்காங்க எனக்கு தெரியாது. அதான் திருப்பலி, அதான் வெட்டிக்கன் சங்கம் சொல்லிக்கிறது. திருப்பலி நம்முடைய மையம், ஊற்று. நமக்கு பலம் எல்லாம் அங்கேயும் தான் வருது. அதே நேரத்தில் நம் இறைவனோடு கொண்டிருந்த அன்பின் உச்சகட்டமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனோடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவனோடு வாழாமல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாக்கணித்து இயேசுவை பெற்றுக்கொண்டு போனால் அந்த கதையில் வரும் அந்த காதலனை போல ஆகிவிடும்.